என்னதான் தமிழ் டப்பிங் நல்லா இருந்தாலும் திளைக்க வேண்டும், வலித்திடு, விழித்திடு, நீங்கள் இல்லாமல், விதியின் விளையாட்டு, எரிந்து விடுவீர்கள் ப்ரொனவுன்சியேஷன்ல படுத்தி எடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். 3D டோட்டலா தண்டம். ஸ்கிரீனை விட்டு வெளியே வர மாதிரி எஃபெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட்ஸ், அந்த சீன்ஸ் எல்லாம் மட்டும் அங்க மட்டும் ஸ்கோப் வருது, மேலே கீழே பிளாக் வருது. இதுல அந்த ஸ்கோப்புக்கு மேலேயே ஓவர்லேப்ல அந்த விஷுவல் மட்டும் பிளே ஆனதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அண்ட் இது குழந்தைகளை டார்கெட் பண்ற படம் நினைச்சேன். ஆனா UA 13+ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் 3 சீக்வன்சஸ். ஒன்னு, ஓப்பனிங்லயே 2 அரக்கர்கள் எப்படி பிறந்தாங்கன்னு சொல்ற அந்த ஒரு சீன் கொஞ்சம் கமர்ஷியலா யோசிச்சு ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த பேக் ஸ்டோரியே முதல்ல அனாவசியம் தான். அடுத்தது, ஹோலிகா அப்படிங்கிற கேரக்டர் பிரகலாதனை மடியில் உட்கார வச்சு எரிக்கிற சீன் அனிமேஷன்லயே ரொம்ப இன்டென்ஸா பயங்கரமா தான் இருந்துச்சு. மூணாவது, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸை ரொம்ப ட்ராக் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை பயங்கர வயலன்ஸ். ரத்தம் தெரிக்குது, பாடி பார்ட்ஸ் எல்லாம் கட்டாகி விழுது, உடம்பு துண்டு துண்டாகுது. பெருமாளை சாமி படம்னு பசங்களை கூட்டிட்டு வந்து பூச்சாண்டி வரான் பாருங்கிற ரேஞ்சில் ட்ரமடைஸ் ஆகிடுவாங்க போலேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.